ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது தம்பனிலே ஒரு விவகாரம் பிடிச்ச மாதிரி இருக்கே, ஸ்மோக்கு ப்ளஸ் ரிங் என்னடா எடிட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் இதுக்கு தேவையானது. பலூனு, நல்லா எலாஸ்டிக்கபிள் பலூனாக பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க. பியவே கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நான் இங்கே ஓரமாக வச்சிடுறேன். இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலி ஜூஸ் பாட்டில். இது வந்துட்டு டிலோ பாட்டில். குடிச்சு முடிச்சுட்டு குடிக்கலாம் இல்லை, அது ஒரு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, தூக்கி கீழே ஊற்றிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது நிறைய பேர் வீட்டில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு பேர் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இல்லைன்னா பக்கத்து கடையில் 3 ரூபாய் 4 ரூபாய் தான், வாங்கிக்கோங்க. இருங்க, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ வந்துருச்சா? இதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் அறுக்கணும்ல, அதுக்கு நைஃபு. இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த பெஞ்சு புது இடத்துல நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? நல்லா ஷார்ப்பான நைஃபாக. ஐயோ, காத்தடிக்குது. மொட்டை மாலை நின்று ட்ரை பண்ணேன், அதான். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த பாட்டில் எடுத்துக்கங்க. இந்த பாட்டிலையும் கத்தியும் எடுத்து இதை 2ஆக பொளந்துருங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்படி வச்சு ஓங்கிலாம் போட்டுறாதீங்க. நான் சும்மா உங்களுக்காண்டி காமிக்கிறேன், ஜூம் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்படி வச்சு நரன்னு உங்கள்கிட்ட கையை நத்தி இது ஐயோ வாய் வேற குளருதே. அது கத்தி இல்லைன்னா இந்த வச்சு இந்த மாதிரி ஆஷா பிளேட் இருந்தால் கூட ஓகே. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலை, இந்த மாதிரி வீடியோக்காக தானடா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ராயிங் வீடியோவாக போட்டு கழுத்து எடுத்தியடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. அது ஏன்னாக்கா, எனக்கு இங்கே சில பல பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் நெட்டு பிரச்சனை, அதான் மெயின் காரணம். நெட்டு, அப்புறம் இந்த கொரோனா அது இதுன்னு. என்னடா உனக்கு கொரோனாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, தமிழ் கேமிங்கில் வியூஸ் அதிகமாக போய்ட்டு இருந்துச்சு. சரி, அதில் கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருந்தேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதில் கண்டினியூஸாக வீடியோ வரும்னு. இப்போ வந்து போய் ஆப்பில் வந்து லைவ் போட்டுட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் ஆப் லிங்க் தரேன், வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் ஃப்ரீ ஃபயரில் லைவ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கிவ் அவே வேணும்னா நீங்கள் டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு வந்துடும் லைவு, பார்த்து மீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி செதில்லாம் இருக்கும் பாட்டில், கன்ஃபார்மாக நீங்கள் கட் பண்ணும்போது இருக்கும். ஆஷா பிளேடில் கட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன், 50% இருக்காது. இப்போ வந்துட்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொரன்னு இருக்கிற தரையில் போட்டு நல்லா வரட்டுன்னு ஒரு 4 முறை தேய்ச்ச பிறகு எடுத்து பாருங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் ஊட்ட மாதிரி இருக்கும். இருக்கிறது செதியில் எல்லாத்தையும் எடுத்து பிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நமக்கு பலூன் ஓட்ட போயிடும், பார்த்துங்க. அப்படியே நல்லா விரட்டு தேய்ச்சின்னு வச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்னஸ்லாம் குறைஞ்சி கொஞ்சம் தடியாகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு திருப்பி ஒரு 4 முறை வரட்டுன்னு தேய்ங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பலூன் எடுத்துக்கங்க. ஓகேவா? இருங்க, தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை பிக்க முடியாது. நகத்தை வச்சு பித்திங்கன்னா அப்புறம் உங்கள் பலூன் ஓட்டையானதுக்கு என்ன இதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு பலூனை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பலூன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம். புதுசாக ஒரு எடிட்டிங் ட்ரை பண்ணேன், பட்டு அது நடக்கலை, அதான் ஒரு உண்மை. எடிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 பேர் வேணும், அப்படின்னா தான் நம்மளால் அதை பண்ண முடியும். அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து இதை இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி விரிங்க, எவ்வளோ உங்களால் விரிக்க முடியுமோ. நாரப்பயிலோலா பலூன் ஓட்டையாயிருச்சு, சாரி. இப்போ வந்து வேறு ஒரு பலூன் ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன், மஞ்சள் கலர் சிங்கிச்சான். இதை நம்ம போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இருங்க, இப்படி விரித்து அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அது போதும். இருங்க, நான் போட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே, இது என்னடா டக்குன்னு பிங்க் ஆகிடுச்சு, ஏதாச்சும் மேஜிக் கீச்சிக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பலூனை பார்த்தீங்கன்னா ஓட்டை ஆகிடுச்சு. அதனால் நான் புதுசாக மாற்றிட்டேன். அந்த வீடியோ கிளிப்பு எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சுருக்கிட்டேன். அதுதான். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியை கொளுத்திடுங்க. கொளுத்தி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த மாதிரி புகைச்ச வரும். புகைச்ச தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை கீழே வச்சுருங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணியை. ஓகேவா? கம்ப்யூட்டர் சாம்பிராணி கீழே வச்சு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு புகை நல்லா டார்க்கானதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த சாம்பிராணியே தெரியல நாயே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல் வந்தோடனே அந்த டப்பியை எடுத்துருங்க. இந்த பாட்டில் எடுத்துருங்க. டப்பினே வருதே, சரி ஏதோ ஒன்று அதை எடுத்துருங்க. பார்த்து சூதானமாக எடுங்க, ஓட்டை போட்டுறக்கூடாது. அப்புறம் ஸ்மோக்கு வராது, ரிங்கு வராது. இப்போ வந்து பொழிச்சின்னு இப்படி பின்னாடியே ஒரு தட்டினீங்கன்னா இப்போ போணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காற்றடிக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல, ஸ்பீடாக போகுது. அது இந்த சைடு தான் காற்றடிக்குது, அதனால் ஸ்மோக் வேறு முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி எடுப்போம் இருங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் போர் அடிக்குது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பொருளை வச்சு ஏதாச்சும் செய்யணுண்டா நாயே, ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறா அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதான் நான் இருக்கிற வீட்டோட மொட்டை மாடி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது இங்கே முடிஞ்சிச்சு. இருங்க, ஸ்மோக்கில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். அது வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் போணுச்சா? இப்போ ரவுண்டாக அது வந்து அந்த சைடு காற்றடிக்குது. இப்படி அடித்தோன்னா அது ரிங் அவ்வளோ சைஸாக வரமாட்டேங்குது. இருங்க, உங்களுக்கு இந்த சைடு எங்கள் வீட்டோட ஓட்டு மேலே இருக்கிறத காமிக்கிறேன். ஐயோ, காற்று முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள. இப்போ பாருங்கள், போணுச்சா? காலி பார்த்துருப்பீங்க. என் வீட்டில் செஞ்சு இதை என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. ட்ராயிங் வீடியோஸ் போட்டது அது வந்து என் தம்பி தான். ஆனால் என்னென்னு நீங்கள் செய்கிறத மட்டும் போடுறீங்க, நான் ட்ராயிங் சூப்பராக வரைவேன்லண்ணே, என்னோடதையும் போடுங்கண்ணே அப்படின்னு கேட்டான். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டான். அதுக்கப்புறம் நானே கடுப்பாகி, டேய் நீ ஏன் ட்ராயிங் வீடியோ போடுறா, ட்ராயிங் வீடியோவுக்கு சின்சான் வீடியோ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஆனிச்சு. சரி, சின்சான் வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ராயிங் வீடியோ 3 போட்டேன். டோரேமான், அப்புறம் எங்கள் தாத்தாவோட வீடியோ. அது எங்கள் தாத்தா தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ராயிங் வீடியோவில். அடுத்தது இப்போ ரீசெண்டாக சார்ஜார்ட் எக்ஸ் போன மாதம் போட்டிருப்பேன், ஜூன் மாதம். ஓகே, போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழோட கேமிங் சேனல், சரி நம்ம தமிழ்கிட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பில் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் போன நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனல் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சேனல் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் 3 கொடுத்துருப்பேன். கீழே போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்கார்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய் பாய். See you in the next video. Bye guys. வளர்க தமிழ், வளர்க தமிழ்.